இன்னைக்கு ஒரு அல்டிமேட்டான ரெசிபியோட வந்திருக்கேன். டோனட்ஸ். இது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நைஸா நான் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுருவேன் வாங்குனேன்னா. இந்த சீசனுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் மில்க், 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்லயே நல்லா பொங்கி வந்துரும். இதுல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. 1 கப் மைதா, நான் இன்னும் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ஒரு 6 மினிட்ஸ் ஆவது நீங்க பெசையணும். இப்ப எண்ணெய் தேய்ச்சு இத ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லாவே ரைஸ் ஆயிருக்கும். இப்ப இத நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிட்டு நீங்க டோனட் ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு பழைய மூடி இருந்தா போதும். அத வச்சே நீங்க ஈஸியா இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இத திரும்பவும் ஒரு ஈர துணி போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்ப நம்ம சூடான எண்ணெயில இத இப்ப நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில பண்ணுங்க. அப்பதாங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா சூப்பரா வரும். இத நான் சுகர் அண்ட் சின்னமன் கோட்டிங் குடுத்திருந்தேன். பிளஸ் சாக்லேட் கோட்டிங்கும் குடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க. கண்டிப்பா இந்த சீசனுக்கு இத ட்ரை பண்ணிடுங்க. என்ஜாய் பண்ணுங்க.